சார் நம்மகிட்ட நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, கலைஞர் வந்து எம்ஜிஆரை பார்த்து கேட்டா நடிகர் நாடாள முடியுமா அப்படின்னு. இப்ப அந்த வார்த்தையை தான் நீங்க விஜயை பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க கேட்கலங்க, அவங்க எங்களை பற்றி தாக்குனாங்க. நான் என்ன சொல்றேன், யார் வேணாலும் வரலாம் பொது வாழ்க்கையில். நடிகராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்றோம், நடிகராக இருந்தால் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாராக இருந்தால் வர முடியும். ஆனால் எங்கள் தலைவர் வந்து அந்த இயக்கத்துக்கு ஏன் கலைஞரை முத அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்து எங்கள் தலைவர் போய் 53 வேலை பார்த்தவர். அதுக்கு அவர் துணைவியார் வந்து சாகப்புழைக்க கிடக்குறாங்க, அது இறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கூட 10 மாதம் அந்த அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் பேசுகிறாரு. பேசும்போது அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க. செய்தியை கூட கேட்டு அவர் வந்து அதோட இறங்கி போகல. அன்னைக்கு இருந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு தான் போய் சென்னைக்கு போனார். அப்படிப்பட்ட தலைவர். அவரை போய் அப்படி பேசினாங்க. இவர் எங்கே, நான் என்ன சொல்கிறேன், சகோதரர் விஜய் வந்து நாங்களாம் திட்டலை, நாங்கள் அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா? அவர் அறையிலே உட்காந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும்? எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார், எல்லா இடங்களும் போனார், வச்சார். அவர் போனாரா? அவர் போறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட்? 41 பேரை இறந்ததை அங்கே கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது, இதெல்லாம் புதுசு இல்லையா? பொது வாழ்க்கையில் வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்றோம். நமக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அதே போல பாஜக வந்து ஏங்க, மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு. எதுக்கு இருக்காங்க போலீஸ்? எதுக்கு இருக்காங்க? அவர் வந்தான்னா அதாவது கம்பெனி இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது வருதுங்க. இந்த மாதிரி துக்க விசாரிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க. போலீஸ் இவங்க மேல நம்பிக்கை இல்லையா? மத்திய போலீஸை வாங்குங்க, மத்திய போலீஸை வாங்கிட்டு போகலாம்ல. அதெல்லாம் இதை சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்றேன். நான் அதுக்கே வரல. அவரை பத்தி விட்டாச்சு. அவர் எங்களை நேரத்தே சொல்லிட்டாங்க. அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க எங்களை பத்தி பேசணும். அப்புறம் நாங்க எதுக்கு பேசணும்? நீங்க இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.